எஸ், ஃபைனலி எதுக்காக நம்ம கோயம்புத்தூருக்கு வந்தோமோ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்தாச்சு. கொடிஷா கார்டனுக்கு வந்துட்டோம். 5 o'clock ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் 6:30 தான் ஃபுட்டு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். நம்ம கரெக்டாக ஒரு 6 o'clock இங்கே வந்துட்டோம். நல்லா க்ரௌடும் நிறையவே இருக்கு. நல்ல க்ரௌடு வந்துருக்கு, சரியான கூட்டமாக இருக்குது. நம்ம போயிட்டு புக்மை ஷோவில் புக் பண்ண ஸ்கேனரை காட்டி ஒரு இடத்துல போய் டேக் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் என்ட்ரி உள்ள விட்டுறாங்க. க்ரௌடும் நிறையாவே இருக்குது. சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போயிட்டு சாப்பாடுற வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நாங்கள் போட்டாச்சு, உள்ள வந்தாச்சு. இப்போ இது நிறுவனம் காட்டுறேன். அதாவது நிறுவனம் பார்த்தேன், அதை மட்டும் பாருங்க. இப்போ இது மட்டும் இல்லை, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பாய்ஸ் 3 இருக்கிறாங்க. A to Z இல்ல, A2, A3, B3, B4 வந்து எல்லாமே இருக்கு. இனி ஒரு புடி எதை விடுறது எதை எடுக்கிறது உள்ள போறோம். ஏன் உள்ள விட மாட்டாங்க? 6 மணிக்கு வந்து இவ்வளவு க்ரௌடா இருக்கு. 5 மணிக்கே வந்துருக்கோம். கூட்டமா தான் இருக்கு. ஸ்டில் உள்ள போக ட்ரை பண்ணி போயிடுவோம். சாப்பிடறதுல ஒரு சாப்பாடு கியூல நின்று சாப்பிடலாமா? சாப்பிட்டு கியூலயே நின்று என்ன திருப்பதியா? ஒரு இடத்துல நிறைய பேர் கேதர் ஆகுறாங்க. இடத்துல ஆர்கனைசேஷன் சரியா இருக்காது. இங்கேயும் நாங்க அதே தான் ஃபீல் பண்றோம். அதாவது ப்ராப்பரா ஆர்கனைசேஷன் பண்ணல. வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. நேரம் ஸ்டக் ஆகி இங்கேயே பார்த்துட்டு இப்படியே வெளில போயிட போறோம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி மணி 6:30. ஒரு கப்பு மட்டும் கொடுங்க. யாருடா கத்துவா? ஜாதி போடா. பையா பையா ஒரு பரோட்டா கொடுங்க. நீ பாரு பையா ஃப்ரெண்ட்ல கலாய்க்கிறேன் சொல்றேன். பரோட்டாவா பையா? பரோட்டாடா என்ன கலாய்க்கிறேன்? பரோட்டாடா காயின் பரோட்டாடா அது. அண்ணன் கொடுப்பாரு, வாங்கிக்கலான்னு பார்த்தேன். இல்லையா அடிச்சு குடிச்சு உள்ள வந்தாச்சு. முதல்ல ஜூஸ் இல்ல சூப்பு. என்னன்னா நான் இன்னும் வெஜ்ஜ கண்டுபிடிக்கல. எல்லாரும் நான்வெஜ் இறக்கிட்டாங்க. சாப்பிட்ட வரைக்கும் ஓகே. ஆனா போஸ்ட் சர்வீஸ் எதுவுமே ப்ராப்பரா கிடைக்கல. வெஜ்ஜா இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி ப்ராப்பரா கிடைக்கல. ஆனா சாப்பிட்ட வரைக்கும் டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருந்தது. அது தப்பு. நிறைய ஐட்டம் வந்துட்டு இன்னும் 7 கூட ஆகல. நிறைய ஐட்டம் அதுக்குள்ள காலி ஆயிடுச்சுன்றாங்க. ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணவில்லை சுத்தமா. க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சரியில்லை. பயங்கர க்ரௌடா இருக்குது. ஒண்ணுமே என்ஜாய் பண்ணியே சாப்பிட முடியல. அவசர அவசரமா சாப்பிட்ற மாதிரி இருக்கு. வெஜ்ஜெல்லாம் சுத்தமா எதுவுமே கிடைக்கல எனக்கு. நான்வெஜ்ஜும் ஃப்ரெண்ட்ஸு ட்ரை பண்ணப்போ அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. சண்டை போட்டு அடிச்சு பிச்சுலாம் வாங்குற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணியிருக்கலாம் போல. ப்ரோ சண்டை போட்டுக்கிறாங்க, மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. சர்வீஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க அடிக்க போறாங்க, அவங்க திட்டுறாங்க. மேனேஜ்மெண்ட் சரியில்லை. க்ரௌடும் வெயிட் பண்றாங்க. 1/2 hour வெயிட் பண்ணி அவங்களால ஒரு விஷயம் எடுக்க முடிய மாட்டேது. எங்கே போறாங்க? அதாவது டெசர்ட்லயும் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஒஸ்டா இருக்கு. நான் வந்துட்டு டெசர்ட்ல அது ட்ரை பண்ணலாம், இது ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா கடைசியில் ஒண்ணுமே ட்ரை பண்ண முடியாம போயிடுச்சு. 400 டிஷ் சாப்பிடணும்னா சும்மா இல்லைல்ல.
அதுக்காக எங்களை நாங்களே பசி வர வைக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறோம். 400 ப்ளஸ் டிஷ்ஷஸ்னு சொன்னாங்க. 400 ப்ளஸ் டிஷ் 400 ப்ளஸ் டிஷ்ஷுன்னு சொன்னாங்க. ப்ளீஸ் அது 100 ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கோயம்புத்தூர் வாழ்ந்து பரிசாக அந்த அளவில் ஒன்றுமே இல்லை. சென்னைக்கே இதெல்லாம் கிடைச்சிருக்கோம் போல, கிடைச்சிருக்கோம் ஒன்று. பட் வந்துட்டு சர்வீஸ் ஒழுங்கா இல்லை, மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா இல்லை, எதுவுமே ஒழுங்கா இல்ல. அதான் உண்மை. பாருங்க கூட்டத்தை பாருங்க. மனிதர்கள் அனைவரும் சமம்தான். கலை வடிவங்கள் அனைத்துமே சமம்தான். எதுவுமே எதற்கும் உயர்ந்ததும் கிடையாது, தாழ்ந்ததும் கிடையாது. பூமியில எல்லாமே